ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டாணி சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பட்டாணி கூட கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வேக வச்சுக்கணும். அப்போ தான் பட்டாணியில் அந்த சால்ட் நல்லா ஊறிடும். தண்ணி ஒரு கிளாஸ் விட்டுக்கணும். தண்ணி ஒரு கிளாஸ் விட்டு குக்கர் போட்டு மூடி 2 விசில் வச்சு இறக்கணும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய் லைட்டாக, நிறைய தேவையில்ல, சும்மா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பழம் தக்காளி, இஞ்சி ஒரு துண்டு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், உடைச்ச கடலை, சீரகம், சோம்பு போட்டு வதக்கி விட்டுக்கணும். வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கோ. கொஞ்சமாக ஏற்கனவே பட்டாணியில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன். எல்லாத்தையும் தண்ணி விட்டு கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கலாம். வேக வச்ச பட்டாணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச புதினாவை இதில் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணுன்னா மேலே மிக்சர் கூட கொஞ்சம்னா மரச்சாரல் மாதிரி அந்த மிக்சரும் தூவிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் உடச்சக்கடலை, புதினா இதெல்லாம் சேர்த்துருக்கும் போது இன்னும் டேஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் நல்லா அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.